ஹாய், வெல்கம் டு தமிழ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சாஃப்ட்வேர் பார்க்க போகிறோம். என்ன சாஃப்ட்வேர்னால், ரியாக்டோட ஃப்ரண்ட் எண்டும் ஜாங்கோட பேக் எண்டோட நம்ம டெவலப் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாம் நம்ம பண்ண அப்ளிகேஷன், நம்ம ஓவராலாக பண்ண அப்ளிகேஷன். உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும், ஹோஸ்டிங்கோடு சேர்த்து வேணும்னா நம்ம பண்ணுவோம், நம்மளும் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் சைட்ஸு, அதுக்கப்புறம் டைனமிக் சைட்ஸு, அதுக்கப்புறம் இகாமர்ஸ் சைட்ஸு, இது எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது இகாமர்ஸ் அப்ளிகேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த இகாமர்ஸ் அப்ளிகேஷனோட பேர் சொசல் என்னன்னு. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் கோடு. ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் கோடை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரண்ட் கூட ஓப்பன் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் கோடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கோடை ரன் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் அப்ளிகேஷன் பண்ணணும் வைக்கணும்னா, நான் இது ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ண அப்ளிகேஷன். ஸோ அதனால் இதில் நான் அந்த கரெக்டான அந்த இதில் இல்லை, பாத்தில் இல்லை, அதான் ரன் ஆகலை. ஸோ நம்ம அந்த பாத்துக்கு போனோம். பாத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணோம், இன்கம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகும். அதே டைம் நம்ம போயிட்டு நம்ம பேக் எண்டே ரன் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம சொன்னோட பேக் எண்டு. இந்த பேக் எண்ட் அப்ளிகேஷனும் நம்ம ரன் பண்ணோம். பேக் எண்ட் நமக்கு ஜாங்கோவில் இருக்கும். ஸோ ஜாங்கோவில் தான் நம்ம பேக் எண்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். பேக் எண்ட் இது என்விரான்மெண்ட் ஃபைலு. இந்த ENVIங்கிறது என்விரான்மெண்ட் ஃபைலு. இந்த என்விரான்மெண்ட் ஃபைலை வச்சு நம்ம என்னென்ன தேவை, நம்ம சாஃப்ட்வேருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த என்விரான்மெண்ட் ஃபைலுக்குள்ளே வச்சுக்கலாம். சரி, நான் தப்பான ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பொறுத்துக்கோங்க. இதில் நம்ம பேக்கெண்ட் எதுக்கு ஜாங்கோவில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜாங்கோ நம்மளால் ஜாங்கோவில் ரியாக்டை கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஏபிஐ மூலயமா. ஏபிஐ மூலயமா கனெக்ட் பண்ணுறது மூலம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேக்கெண்ட் எப்போவுமே ஒரு பேக்கெண்ட் ரொம்ப முக்கியம். பேக்கெண்ட் இல்லாமல் தான் நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு பேக்கெண்ட் கரெக்டான நிலையாக இருந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்மளால் ஃப்ரண்ட் எண்ட் ரொம்ப ஈஸியாக டெவலப் பண்ணிட முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம பேக்கெண்ட் எப்போவுமே எனக்கு ஜாங்கோ ரொம்ப பிடிக்கும். ஏன் ரொம்ப பிடிக்குன்னா, நம்மளால் ஜாங்கோவில் நம்ம நினச்ச அளவுக்கு ஓரளவுக்கு எனக்கு அதில் கொஞ்சம் எனக்கு அதில் கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருக்குது, நிறைய படிச்சிருக்கேன் ஜாங்கோவை பற்றி. ஸோ அதனால் நமக்கு அதை பற்றி ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்மளால் அதை பண்ணிக்க முடியும். இது நம்ம என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சரியாக வரல. ஸ்கிரிப்ட்ஸு பார் ஆக்டிவேட், நான் ஆக்டிவ்னு போட்டிருக்கேன்ல, ஆக்டிவேட்டுன்னு போடணும். ஆக்டிவேட் டாட் பேட்டுன்னு போட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரன் பண்ணலாம். என்ன ரன் பண்ணலாம், பைத்தான் மேனேஜ் .py ரன் சர்வர்னு கொடுத்தா நமக்கு இப்போ நம்மளோட சைட்டு ஓப்பன் ஆகும். இது பேக் அண்ட் சைட்டு. சரி, இது ஆல்ரெடி இன்னொரு அப்ளிகேஷன், இதை பற்றி இன்னொரு நாள் சொல்கிறேன். இது ஒரு அப்ளிகேஷன், இது நம்ம பண்ணி முடித்த அப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்ம பேக் அண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். இதுதான் பேக் அண்ட் அப்ளிகேஷன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இதுதான் சோஷல் என்னங்கிறது நம்ம பேக் அண்ட் அப்ளிகேஷன். இது பேக் அண்ட் லாகின். இது ஒரு இகாமர்ஸோட பேக் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனில் நமக்கு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய டிசைன். அதுக்கப்புறம் இது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பேக் எண்டில் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ணுறப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் இங்கே உட்காரும். ஸோ இது டேரெக்டாக ஒரு ஃப்ரண்ட் எண்ட். இது ஒரு தனி கோடு, இது ஒரு தனி கோடு. இந்த தனி கோடு மூலயமா நம்மளால்
பண்ணிக்க முடியும். இதுதான் நம்ம டேஷ்போர்ட், அதாவது இ-காமர்ஸோட பேக் அண்ட் டேஷ்போர்ட். இதில் நம்ம வந்து எவ்வளோ ஆர்டர் வந்துச்சுன்னு பார்த்துக்கலாம், டோட்டல் ப்ராடக்ட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கலாம், எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஆர்டரோட ரேசர் பே பேமெண்ட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண ரேசர் பே பேமெண்ட்டை வச்சு நம்ம அதோட ஐடி ஜென்ரேட் ஆகுது மூலயமா அந்த ஐடி இதில் வரும். அது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோன்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இது வந்து நான் வந்து முதல்ல பண்ணதுனால எனக்கு வந்து நான் இப்படி தனித்தனியாக பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் கேட்டகரி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ப்ராடக்ட் கேட்டகரியை நம்ம வந்து ஒரு தனி மாடலாக க்ரியேட் பண்ணி இங்கே வந்து நான் ப்ராடக்ட் கேட்டகரியை தனி மாடலாக க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஆப்ஷனாக தான் வச்சுருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சைஸ் கூட ஒரு இதாக ஆப்ஷனாக வச்சுருக்கேன்னா அதே மாதிரி ப்ராடக்ட்டோட என்ன வச்சுருக்கேன்னா கேட்டகரி சாய்ஸஸ்னு வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வைக்கிறது அவசியம் இல்லை. நம்ம தனியாக ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி அது மூலிமா அதிலேருந்து இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து மல்டிபிள் வெப்சைட்டு கூட நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். நான் வந்து socialina.comனு ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வேறு வெப்சைட் கனெக்ட் பண்ணி அந்த வெப்சைட் மூலிமா இங்கேருந்து ப்ராடக்ட் அப்டேட் பண்ணுறது மூலிமா அந்த ப்ராடக்ட்டோட இந்த ப்ராடக்ட் இங்கே மல்டிபிள் சைட்ஸ் இருக்குன்னா அந்த மல்டிபிள் சைட்ஸுக்கு நீங்கள் ப்ராடக்ட் இதில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஃப்ரண்ட் எண்ட் இப்போ இது socialina.comனு வச்சுக்கோங்க. இது வேறு ஏதாவது இப்போ வந்து AKBDesk இந்த மாதிரி வேறு ஏதாவது எந்த ஒரு .com இருந்தாலும் அந்த .comக்கு நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணுற ப்ராடக்ட் அந்த இடத்துல போய் உட்காரும். ஸோ நம்ம இந்த அப்ளிகேஷன் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டோட்டல் ப்ராடக்ட்ஸு இதோட ப்ராடக்ட்ஸ் இமேஜஸ்லாம் லிஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இது ப்ராடக்டோட இமேஜஸ்லாம் இங்கே ஷோ ஆகும். இது டோட்டல் யூசர்ஸ் எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க. அந்த நம்ம இப்போ ஒருத்தவங்க லாகின் பண்ணுவாங்கள்ல, இந்த இடத்துல லாகின் பண்ணுவாங்கள்ல, இது கார்டெம்டியாக இருக்குது. ஸோ வந்து இதில் லாகின் பண்ணுவாங்களே, லாகின் பண்ணி சைன்அப் பண்ணுவாங்களே, இதில் சைன்அப் பண்ணுறப்போ இந்த டீட்டெயில் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து உட்காரும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம காமிச்சிருக்கோம் ப்ராடக்ட், அதாவது ஒரு யூஸரோட டீட்டெயில் நமக்கு ரொம்ப தேவை. அதனால் ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணுறப்போ நமக்கு வந்து நம்ம வந்து அந்த ரிட்டர்னோட டீட்டெயில்ஸ் நம்ம இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். இந்த ரிட்டர்ன் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இது நிறைய இடத்துல நான் HTML கொடுத்து வச்சுருக்கேன், அதனால் எரர் வருது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம லாக் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட். உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். அதாவது ஃப்ரீ ரேஞ்சுங்க. ஸ்டாட்டிக் சைட்ஸ்லாம் வந்து 2500 பண்ணுறோம். டைனமிக் சைட்ஸ் வந்து 5000 பண்ணுறோம். உங்களுக்கு சைட்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள், நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதேமாரி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஷோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எப்படி அப்டேட் பண்ணுறது மூலமா, இந்த பேக்கெண்டில் அப்டேட் பண்ணுறது மூலமா, அங்கேருந்து எப்படி இங்கே ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறது மூலமா எப்படி இங்கே வந்து உட்காருதுங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாய், டாட்டா, பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா கால் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். மெயில் அட்ரஸில் கொடுத்துருப்பேன், பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.